இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனி உனக்கு எப்பவுமே பொம்மி மாதிரி பக்க பலமா நான் இருப்பேன் ராணி. நீ எதுக்கும் கவலையோ சங்கடமோ கோவமோ படவே கூடாது. நீ இப்போ நிறமாச கர்ப்பிணி, உனக்கு எப்போ வேணாலும் பிரசவம் நடக்கலாம். அதனால சந்தோஷமா இரு. நானும் பொம்மியும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்போம். ஏய் ராணி, நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி உன் குரல் கேட்டுச்சு. அம்மா, நீ யார்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த? என்ன இது, தாடிக்காரன் கண்ணுக்கு இவங்க தெரியலையா? எதிரிலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. ராணி, நீ பயப்படாத. நான் யாரு கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறேனோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். அதே மாதிரி என் குரலும் மற்றவங்களுக்கு கேட்காது. அதனால உன்னை தவிர இப்ப நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நான் பேசுறதும் உங்க வீட்டுக்காருக்கு கேட்காது. ராணி, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு இருக்க. யோ, என்னயா நீ புதுசா வந்து கேட்டுனுக்குற? நான் வேற யாராண்ட பேச போறேன்? எனக்கு பொம்மி அக்கா ஞாபகம் வந்துச்சு, அதான் அவங்க போட்ட முன்னாடி நின்று பேசினுக்கிறேன். பார்த்திபனோட மறுபிறவியா நான் உன்னை பார்த்ததும் எனக்கு பார்த்திபன் ஞாபகம் வந்துருச்சு. பார்த்திபா, காலமும் ஜென்மமும் நம்மளை பிரிச்சிடுச்சு. உன் கூட இருந்த வசந்தமான நாட்கள் இன்னும் கூட என் மனசுக்குள்ள பசுமையா இருக்க. அந்த குடுகுடுப்புக்காரன் இப்படி பண்ணா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இவன் என்ன குருசல்ல வந்துட்டு எதையோ பார்த்து பெயரஞ்ச மாதிரி நிக்கிறானே. அந்த ஒருவர் ராணியோட ரூமுக்குள்ள நிக்கிறத நானும் என் கண்ணால பார்த்தேன். அந்த குடுகுடுப்பக்காரன் அதை பார்த்துதான் ஓடி போயிட்டானோ? அது யாரோட உருவமா இருக்கும்? என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. அப்பா, என்னப்பா நீங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் ரொம்ப முடியலையோ? நான் வேணா இஞ்சி கஷாயம் வச்சு தட்டுமாப்பா? இல்லம்மா, ஒன்னும் வேணாம்மா, எனக்கு இப்ப பரவாயில்ல. சரிப்பா, ரொம்ப லேட் ஆகுது, போய் தூங்குங்க. சரிம்மா, நான் போய் படுத்துக்கிறேன், நீ போம்மா. அப்பா, என்ன போக சொல்லிட்டு நீங்க என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரிம்மா, இதோ நான் போறேம்மா, நீ போம்மா. என்ன அனுப்பிட்டு நீங்க இங்கே நிக்க கூடாது, சீக்கிரமா போய் தூங்கணும். சரிம்மா, சரி, நீ போம்மா, நீ போ. பரமேஸ்வரா, ஈசனே, 1000 வருடங்களுக்கு மேலாகியும் என்னோட ஆத்மா இப்ப வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திபன் என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக தான் நான் நோன்பு இருந்து தவம் செஞ்சேன். அது என்னைக்கு நிறைவேறுதோ அப்போதானே என்னோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு பார்த்திபனோட மறுபிறவியான சித்தார்த்தனை பார்த்தேன். அவரை பார்த்ததுல மனசுக்குள்ள ஒரு நெருடன் இருந்துகிட்டே இருக்கு. பார்த்திபா, உனக்காக நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா
நான் புனித ஆத்மா. சித்தார்த் பார்த்திபனோட மறுபிறவியா இருந்தாலும் அவன் இப்போ மனுஷ பிறவி. ஆத்மாவுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால என் மனசுல இருக்கிற வலிய உங்ககிட்ட சொல்ல வந்த. இந்த பிரபஞ்சத்துல எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். தொடர்ந்து நாம செய்யற புண்ணியத்தால நினைச்ச காரியம் கைகூடும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது உன்னை வந்து அடைஞ்சே தீரும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம், ராணி மூலமா சித்தார்த்துக்குள்ள இருக்கிற பார்த்திபனை நீ வெளியே கொண்டு வரணும். ஈசனே, அதுக்கான காரியத்தை நான் ராணி கிட்ட சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் ஆத்மா சாந்தி அடைஞ்சதும் எனக்கு இருக்கும் ஆசை ஒன்னே ஒண்ணுதான், உங்க பாதத்துல சரணாகதி அடையணும். என் பாதத்துல சரணாகதி அடைய நினைப்பவர்கள் அனைவரும் அனுகூல்ய சங்கல்பம், பிரார்த்திகூல வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோப்திருத்வவரணம், கார்பண்யம் இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அவங்க என்கிட்ட முக்தி அடைவாங்க. என்னது, ஏதோ ஒன்று ஸ்டாப் ஆன மாதிரியே இருக்குது. தாடிக்காரன் நல்லா தூங்கினுக்கிறான். இதான் சரியான நேரம். சம்யுக்தக்கா சொன்ன மாதிரி அந்த ரகசிய அறைக்கு போய் பார்க்கலாம். வேடன் உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை பிறந்த 6வது நாளே அவன் அதை அழிச்சிட்டா நிரந்தரமா புத்துயிர் பெறுவான். அப்படி ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுன்னா அவனுக்கு நான் கொடுத்த சாபங்கள் எல்லாமே மறைஞ்சிடும். இருட்டுல இருக்கிற வேடன் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருவான். தசாவதானியையும் வேடனையும் அழிக்க போற கருவி உனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல் மூதாட்டியே? மகாபாரதத்துல சூதாட்டம் நடக்கும்போது அந்த தாயக்கட்டை முழுக்க முழுக்க சகுனியோட கையில இருந்தது. சகுனி என்ன நினைச்சு அந்த தாயக்கட்டை உருட்டினானோ அதே மாதிரி எல்லாமே விழுந்தது. அந்த சூழ்ச்சியால தான் அவன் அதுல ஜெயிச்சான். அதே மாதிரி இந்த மந்திரவாள் உன் கையில இருந்தா மட்டும் போதாது. இதை எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிற சூட்சமோ அந்த வேடனுக்கு பார்த்திபனுக்கு மட்டும்தான் தெரியும். சரிதான் மூதாட்டியே. அப்படின்னா நான் எப்படி அந்த வேடனை கொல்றது?